நல்ல அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதே மாதிரி அவள் வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணி ஜெர்மனியில் இருக்கா. வேலை கிடைக்கணும்னு வேணும், வேலை கிடைச்சது, குழந்தை பிறந்தது. அப்போ நான் மறு வருஷம் வந்து நான் மனசுக்குள்ளே நினச்சேன், இந்த கோயிலுக்கு வந்து நம்ம பூ அலங்காரம் வந்து பண்ணணும் தைப்பூசத்துக்குன்னு நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வந்தேன். வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போதே இந்த கோயிலுடைய நிர்வாகி குபேரன் அண்ணன் வந்து, நீங்கள் வந்து பூ அலங்கார பொறுப்பை வந்து நீங்கள் ஏற்றுக்கங்கம்மா அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வந்தேன். அப்போ அவர் என்னை கேட்குறப்ப முருகனே வந்து அவர்கிட்ட கேட்ட மாதிரி நினச்சேன். இப்போ இந்த தடவை வந்து என் பேரன், என் மருமையை எல்லாரும் வெளிநாட்டிலேருந்து வரும்போது முருகனை பார்க்குறதுக்கு வந்திருந்தோம். வரும்போது அப்பவும் சொன்னார், இந்த வருஷமும் நீங்கள் போன வருஷம் பூ அலங்காரம் ஏற்றுக்கிட்ட மாதிரி இந்த வருஷமும் நீங்கள் தான் பூ அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு. முருகன் எப்போவுமே இந்த கோயிலுக்கு வருஷம் வருஷம் என்னால்